வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு வந்து இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது. சித்திரகுப்தர் சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணும்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா? இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். தனுஷ ராசி, தனுஷ லக்னம், இவங்களும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்கள் இந்த வீட்டை தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னது தான், கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாரெல்லாம் கல்யாணத்துக்கு தேட்டமோ சீக்கிரம் பார்த்துறாங்க. அது தனுஷிலலாம் எப்படின்னா அவங்களே தான் முயற்சி எடுக்கணும். நம்ம ஆஞ்சநேயர்லாம் மூலம். சரிங்களா? நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் வீட்டில் பார்ப்பாங்கன்னு உக்காந்துருந்தீங்கன்னா கஷ்டம். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் எடுங்க, அதுக்கப்புறம் தானே மீதி பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து பையன் இப்போதைக்கு வேணான்றான், பொண்ணு இப்போதைக்கு கல்யாணம் வேணான்றாங்கன்னாங்கன்னா தனுசு ராசி அப்படி தான். நீங்கள் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிங்கன்னா தான் எழுந்து ஓடுவாங்க. அவங்களாம் எழுந்து ஓட மாட்டாங்க. நீங்களே பாருங்களேன், திறமைசாலியாக இருப்பாங்க, நீயே எடுத்து பண்ணுறான்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கான விஷயங்களை எடுங்க, அதுக்கப்புறம் அவங்களே தானாக ஜாயின் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் சீக்கிரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. மூலம், ஏன்னா இது மூலம்ன்றதுனால நீங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள், அந்த இடுப்பு பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் மூலம் ராசிக்காரங்களுக்கு. ஜென்ரலாக தனுசு முக்கியமாக மூலம் வரும். எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு ஜாதக அமைப்பை பொறுத்து. ஸோ இவங்க வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. அந்த அமைப்பும் இப்போ இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து யாராவது திருமணம் ஆனவங்க யாராவது மகப்பேருக்கெலாம் ட்ரை பண்ணுறனாலும் இது வந்து ஒரு சூப்பரான டைம். மகப்பேருக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். யாராவது லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அதை கல்யாணமாக மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றலாம். தனுசில் வந்து பெருசாக லவ் யாரும் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க அட்ராக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க. தனுஷில் வந்து ரொம்ப ஒழுக்கமானது, வீட்டுக்கு அடங்கினது, நல்ல புள்ள, செல்ல புள்ளன்றாங்கல்ல, அதெல்லாம் தனுஷில் தான் இருக்கும். இவங்க சீக்கிரம் லவ் பண்ணி பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்து இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாதான். இன்கேஸ் அதை தாண்டி நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு யாராவது தனுசு ராசியில் இருக்கிறதுலாம் ஆள் கிடச்சுன்னா நீங்கள் லக்கி. ஏன்னா பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. டக்குன்னு கல்யாணமாக மாற்றி வச்சுருங்க. அது வந்து பெஸ்ட்டு. இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ஹெல்ப்போ, ஃப்ரெண்ட்ஸில் ஹெல்ப்போ, இல்லை ஏதாவது பண உதவி கொடுத்தோ, ஊரில் நம்மளை சுற்றத்தார் ஹெல்ப்போ, இந்த ஹெல்ப் எல்லாமே கிடைக்கும். ஸோ எல்லாமே மொத்தமாக பாசிட்டிவாக இறங்கியிருக்கு. கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி வச்சுருங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்னா, கையில் பணம் நடமாட்டம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, காசு இருக்காதே, காசு பத்தாதுன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, காசு கைக்கு இருக்கும். இல்லைனாலும் அந்த டைமில் தானாக ஓடி வந்துடும். அந்த ஒரு நிகழ்ச்சி ட்ரிகர் ஆகிட்ட இருக்கும், தானாக எல்லாமே கைக்கு வந்துடும். ஸோ காசு நல்லாயிருக்கு. இன்றைக்கி இதில் எடுக்கிற முயற்சிகளையும் வின் பண்ணுவீங்க. இப்போ வேலைக்கே ட்ரை பண்ணுறீங்க, ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இப்போ கல்யாணத்துக்குலாம் நம்ம சொல்லுவோம்ல, இன்றைக்கி எந்த முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியில் தாராளமாக வெற்றி பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு முயற்சி எடுக்கணும். தனுஷில் பெரிய பிரச்சனைனா முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே உட்காந்துருப்பாங்க. யாருன்னா வந்து புஷ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் இவங்க வந்து உழைக்க ஆரம்பித்த ஒரு விஷயத்தில் தள்ளி இவங்களை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பாட்டு வேலை செஞ்சு முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது ஒன்று. அடுத்து வந்து உங்களுக்கு இதை தாண்டி ஹெல்த்து வந்து பயங்கரமாக சரியாகுங்க. நம்ம சொன்ன தனுஷுக்கு வந்து சில ஹெல்த், இந்த இடுப்பு பகுதிகள், சில பாலுறுப்பு இடங்கள், ஆசன வாயு, இந்த இடத்துலலாம் வந்து திடீர்னு ஏதாவது உடம்பு முடியாமல் போகிற சில சூழ்நிலைகள் வரும். இந்த மாதம் இல்லை, ஜென்ரலாக பிறப்பு ஜாதகம் பிரகாரம் வரும்.
இவங்க வந்து இது சம்மந்தமாக எதனா இருந்தால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கம்மியாகிறதுக்கு இது நல்ல டைம். யாருக்காவது இருக்குது ட்ரீட்மெண்ட்டு பார்க்கணும். ஏன்னா தனுசு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மூலம்லாம் நிறைய மூல நட்சத்திரக்காரங்க நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது. நல்ல டாக்டரை பார்த்து சரி பண்ணுறது இது பர்ஃபெக்டான டைம். நல்ல டாக்டர் பார்த்து சரி பண்ணுறதுக்கெலாம் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டைம். இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது டாக்டர்ஸ்லாம் வந்து பேரெல்லாம் வந்து எதனா சூழ ஆரம்பிக்கும், இல்லை சுக்கிரன் சம்மந்தமாலாம் ஆரம்பிக்கும். அது தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம சொல்லுவோம். பட் பொதுவாக இந்த நேம்களில் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதுவும் நான் எந்த டாக்டருக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாங்க, இந்த ஜாதகாரங்களுக்கு இந்த அமைப்பில் நடக்கும்னு சொல்கிறேன். இந்த டாக்டர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் டக்குன்னு ஒர்க் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது அடுத்து பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்க. அது வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சர்வீஸ் செக்டரில் இருக்கவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இதில் வந்து நிறைய டீச்சர்ஸ்லாம் இருப்பீங்க. டீச்சர்ஸ், கன்சல்டன்ட், மிடில் மேனேஜர்ஸ். டீச்சர்ஸில் இருக்கவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன், கொடுக்கறது வாங்கிறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும். ஒரு ராசியும் ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன். இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன். இதுதான் ஓகேவா? இதை தாண்டி நமக்கு வந்து இந்த கிரகங்களோட எப்படி நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன, இப்போ நான் வந்து தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதில் வந்து கோவிலில் சாமிக்கெலாம் பூலாம் கொடுக்குறோம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம்? ரொம்ப பெரிய ஆளுங்க போது நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்னு தருவாங்க, அரோமா தெரப்பின்னவங்க நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள், கோவிலில் வந்து ஒரு சாமியை பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணி கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வரது? விதைகள் மூலமாக பயிற்சிகள். கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட ஒன்றும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஒன்று, ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து, நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம், இது வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வதியை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.